ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 4 நாளில் பார்த்தீங்கன்னா 404 கோடி வசூலாகிருக்கு. ஸோ என்னதான் ஃபர்ஸ்ட் டே வந்து மிக்சட் ரிவ்யூ வந்தாலும் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஓரளவு படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மொக்க இல்லை அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 4 நாளில் பார்த்தீங்கன்னா 400 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா 416 கோடி பார்த்தீங்கன்னா 7 டேல கலெக்ஷன் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 4 நாளில் 288 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு. திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் தமிழ் 4 நாளில் அதிகமாக அந்த படம் கலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். ஸோ அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவரோட படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ லியோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 148 கோடி வந்துச்சு. கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த சாதனை முறியடிச்சு பார்த்தீங்கன்னா 151 கோடி ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் கலெக்ஷன் ஆகிடுச்சு. படத்துக்கு என்னதான் வீக் டைரக்ஷன் இருந்தாலும் ஸோ ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஆடியன்ஸ் அவருக்காக வந்து படத்தை வந்து பார்க்குறாங்க. ஸோ என்னதான் மிக்ஸ் ரிவ்யூ வந்தாலும் நாங்கள் போய் தேட்டரில் பார்த்து தான் படம் நல்லா இருக்கலாம்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் திரைப்படம் வரப்போகுது. ஜனநாயகம் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.